காங்கிரஸும் திமுக இருக்க பிரச்சனை வேற, திருமாவோட பிரச்சனை வேற. திருமாவோட பிரச்சனை உண்மையிலேயே கொள்கை சார்ந்த பிரச்சனை. 2013 தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒரு அப்பட்டமான சாதி அரசியலை தீண்டாமையை முன்னெடுத்த ஒரு கட்சி அது. பிஜேபி கூட செய்யாத ஒரு பாவத்தை வந்து அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் செஞ்சார். அது ஒரு மன்னிக்க முடியாத வரலாற்று பிழை. சட்ட ரீதியாக அன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஜெயலலிதாவும் எடுக்கல, மத்தியில் மன்மோகன் சிங் அரசும் எடுக்கல. தலித் அல்லாத கூட்டமைப்பு என்பது கருத்தியல் ரீதியாகவே தண்டனைக்குரிய ஒரு குற்றம். நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில், அதில் பைலாஸில் வந்து தலித் அல்லாதவர்களுக்கு தான் உறுப்பினர்னு போட்டிங்கன்னா அவங்க பூச்சி உள்ளே போட்டுருவான் அவங்கள. வெளிப்படையாக அவர் வந்து அப்படி ஒரு இயக்கத்தை கட்டமைச்சார், பேசினார், உங்களுக்கு தெரியும். திருமா வந்துங்க உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அற்புதமான தலைவர். பிஜேபி கவர்மெண்ட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நாடறிந்த முகங்களாக, மாநிலம் அறிந்த முகங்களாக இருந்தவங்க பெரும்பாலானவங்க பிஜேபிக்கு பலியானாங்க. மந்திரி ஆனாங்க, எம்பி ஆனாங்க. உதித்ராஜ் மாதிரி இருந்தவங்க போய் மந்திரி ஆகிட்டு மறுபடியும் காங்கிரஸுக்கு வந்தாங்க. பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலைவர் திருமா.